வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு கண்டக்டர் பற்றிய செய்தி. சமீபத்தில் திருச்சியிலிருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கேன். அது காந்திபுரம் வரைக்கும் போகக்கூடிய பஸ்ஸு. போய் சேர்ற நேரத்தை பொறுத்து சிங்காநல்லூரில் இறங்கலாமா காந்திபுரத்தில் இறங்கலாமாங்கிற ஐடியாவில் காந்திபுரத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டேனே ஒழிய சிங்காநல்லூர் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த டைம் தாண்டிடுச்சு. டக்குன்னு என்ன பண்ண இறங்கலை. அப்படியே கொஞ்சம் தூரம் வந்ததும் சிங்காநல்லூர் தாண்டி எந்திரிச்சு என்னுடைய பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இறங்குற வழிகிட்ட போய் நிற்கிறேன். பின்னாடி இருந்த கண்டக்டர் வேகமாக என்கிட்ட வராரு. எதுக்கடா இங்கே வராருன்னு பார்த்தா, நீங்கள் எங்கே இறங்கணும் அப்படின்னா, நான் ராமநாதத்தில் இறங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு. ராமநாதம் போகாது, ஃப்ளைஓவரில் போயிடும் அப்படின்னு. சரி, கான்வென்ட்டுக்கிட்ட இறக்கி விடுங்க, பஸ்ஸு ரைட்டில் திரும்புவீங்கல்ல அந்த இடத்துல இறக்கி விடுங்க. ஏன் அப்படின்னா காந்திபுரம் போகிற அளவுக்கு டைம் பத்தாது போல இருக்குது. அங்கே போனால் அந்த பஸ்ஸு கடைசி பஸ் போயிடுச்சுன்னா நான் ரொம்ப கஷ்டப்படணும். அதனால் அங்கே இறங்கலான்னு முடிவு பண்ணேன். ஆமாம், நீங்கள் எங்கே டிக்கெட் வாங்கினீங்க அப்படின்னு. காந்திபுரத்துக்கு வாங்கினேன். கொடுங்க, டிக்கெட்டை பார்க்கணும். ஏன் என் மேலே நம்பிக்கை இல்லையா? காந்திபுரத்து தான் டிக்கெட் வாங்கினேன். இல்லை காட்டுங்க பார்க்கலாம், ஒரு சீட்டு வித்தியாசம் வருதுன்னு. இந்த பிரச்சனையில் முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுங்களா? நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறத அந்த முன்னால் இருக்க லேடிஸ் சீட்லேருந்து ஒரு அழகான பெண்ணு வந்து இப்படி தலையை தூக்கி பார்த்துட்டு இருக்கு. என்ன அவன் டிக்கெட் வாங்கலைங்கிறான், இவன் டிக்கெட் வாங்கினேங்கிறான். என்னதான் முடிவு? காந்திபுரத்துக்கு போகிறதுக்குள்ள முடிவு சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இது ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ வேறு போயிடுச்சு ரெண்டு பேருக்குமே தான். ஆனால் எங்கிட்ட வேலிட் டிக்கெட்டு இருக்குது, என்ன பண்ணாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவர் கேட்டது தப்பு. டிக்கெட்டை செக் பண்ணுற வரைக்கும் ஓகே, ஒரு சீட்டு வித்தியாசம் வருதுன்னு நான் சொன்னார் பார்த்தீங்களா, அது தப்பு. நான் சொன்னேன், என்கிட்ட சொல்லிட்டீங்க ஈஸியாக, செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்தால் இந்த மாதிரி ஒரு சீட்டு வித்தியாசம் வருதுன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் அப்படியே அரண்டாரு. ஏன்னா அவர் இந்த கேள்வி எதிர்பார்க்கல. நான் டிக்கெட் வாங்கியிருக்கேன், நீ என்னையா கேட்டேன்னு சொல்லி நான் எகிருவேன்னு எதிர்பார்த்தேன். நான் எகிரல. கண்டக்டருக்கு ஒர்க் ப்ரெஷர் எவ்வளோன்னு நமக்கு தெரியும், எல்லா வேலையிலையும் இருக்கிறது தான். சரி, ஏதோ கேட்டார் போன போது, நம்மகிட்ட தான் டிக்கெட் இருக்கே, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் இந்த மாதிரி ஓப்பனாக சொல்கிறீங்கல்ல, இந்த பஸ்ஸில் எத்தனை பேர் பிரயாணம் பண்ணுறாங்க, இதில் வந்து பஸ் டிரான்ஸ்போர்ட்டு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அல்லது செக்கிங் இன்ஸ்பெக்டர்கள் கூட இருக்கலாம், இல்லை பேப்பரில் செய்தி போடக்கூடிய நிருபர்கள் இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம். நீங்கள் என்ன இப்படி ஓப்பனாக சொல்கிறீங்க அப்படின்னோடனே அவர் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டார். எனக்கு என்னென்னா, ஒரு டிக்கெட் வித்தியாசம் வருதுன்னா சீட்டில் உட்கார மாட்டார் கண்டக்டர். பொதுவாக வந்து வித்தியாசம்னு தெரிஞ்சிருச்சுன்னா தூங்குறவங்க எல்லாம் தட்டி எழுப்பி டிக்கெட்டை கொண்டாந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் யாரோ சிங்காநல்லூரில் இறங்க வேண்டியவங்க இறங்கலை அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கணும். அவர் உட்கார்ந்தது பார்த்தா அப்படி பரபரப்பெல்லாம் இல்லை. என்ன நினச்சாரோ என்னை பார்த்தோன்னு வந்துட்டார். எனக்கு கோபம் வரும் தான், எல்லாம் தான். ஆனால் சரி, பாவம் 5 மணி நேரமாக பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்காரு பஸ்ஸில். நம்ம சும்மா உட்காந்துருக்கோம். டிரைவர் கஷ்டப்பட்டு ஓட்டுறாரு, கண்டக்டர் ஏறுறவன் இறங்குறவன் டிக்கெட் வாங்குறவன் எல்லாரையும் சமாளிக்கணும். இதில் நம்ம தாய்மார்கள்லாம் எவ்வளோ வயசானாலும் 2.25 அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? அதையெல்லாம் சமாளித்து அது ஆஃப் டிக்கெட்டா ஃபுல் டிக்கெட்டான்னு டிசைட் பண்ணுறது எவ்வளோ வேலை. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக இந்த மாதிரி ஒரு கண்டக்டர் வந்து பப்ளிக்காக இந்த மாதிரி பேசக்கூடாது. என்னுடைய தாழ்மையான கருத்து. இதை பார்க்கக்கூடிய கண்டக்டர்கள் யாராவது இருந்தால் இதில் இருக்க நல்லது கெட்டது எடுத்து சொல்லுங்கள். அவர் யார் என்னன்னு நான் சொல்ல விரும்பலை, வேண்டாம். அவர் குழப்ப கெடுக்கிறதல்ல நம்ம நோக்கம். அவருக்கு இது புரிஞ்சால் போதும். இதான் விஷயம் இன்றைக்கி. நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.